வணக்கம். தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் சில இது இருக்கும் நம்ம லைஃப்ல அப்படியே கழுத்தை போட்டு நெரிக்கும். அது எனி ப்ராப்ளம், அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் ஒரு ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கலாம், இல்லை உறவுகளில் ஒரு மிகப்பெரிய விரிசல் இருந்து ரொம்ப நம்ம லைஃப்ல இதுக்கு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் லைஃப்ல சந்திச்சிருப்பீங்க. இது சரியாகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆஸ்ட்ராலஜி பார்க்கறது, இல்லை ஒரு குருவை போய் பார்க்கறது, இந்த லைஃப்ல இது இருக்கு எங்க லைஃப்லன்னு சொல்லி அவங்க சில பரிகாரங்கள் கொடுத்துருக்கலாம். லட்சக்கணக்கில் அந்த பரிகாரங்கள் செஞ்சிருக்கலாம். எல்லாம் கூட செஞ்சிருப்பீங்க. எல்லாம் செஞ்ச பிறகு கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியா இருக்காது. அதே துக்கம் முன்னாடி பிரச்சனை சரியாகலைன்னு ஒரு துக்கத்துல இருந்திருப்பீங்க. இப்ப அந்த பிரச்சனை சரியாகிறதுக்காக பல லட்சங்களை செஞ்சு சில ஏமாற்றங்கள் அனுபவிச்சு மெக்கோண்டு வழியோட அந்த மனதோட எதிர்மறையான உணர்வுகளோட இருப்பீங்க. வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு கண்ணோட்டத்துல கூட இருப்பீங்க. எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு எதை திண்டா பித்தம் தெளின்னு ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்காகவும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இந்த பதிவை ஃபாலோ பண்ணுங்க. அவங்க லைஃப்ல அந்த உங்களுடைய பிரச்சனைகள் இருந்த சுவடே இல்லாமல் போகும். அந்த மனது துக்கத்துல இருந்து வெளியில வரும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க பிரச்சனைக்காக பல பரிகாரங்கள் சந்திச்சு லைஃப்ல தோத்து போய் வாழ்க்கை விரக்தியோட உச்சக்கட்டத்துல இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ, முருகனா இருக்கலாம், அம்பாலா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், விநாயகர் இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எந்த தெய்வம் உள்ள இருக்கோ அந்த தெய்வத்தோட ஒரு பவுண்டரி வச்சுக்கோங்க. அந்த தெய்வத்தை உங்க அம்மா அப்பா வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க, இல்லை உங்களுக்கு என்ன உறவுகள் பிடிக்குதோ அந்த உறவுல எப்படி அவரை எஜமானா நீங்க அடிமையா கூட வச்சுக்கலாம், நீங்க ஒரு அடியனா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் மேல அந்த தெய்வத்து மேல பாண்டு வைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வச்சு அவருடைய ஆலயத்துக்கு போங்க. ஸோ அவரோட ஆலயம் எங்க இருக்கோ, பக்கத்துல இருக்கோ எல்லாம் பாருங்க. போறதுக்கு முன்னாடி நீங்க என்னன்னா, அந்த ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள போங்க. எதுவுமே பேச வேணாம். சுவாமியை பாருங்க, அவருடைய பாதத்தை பாருங்க. முகத்தை பார்த்தாதான் ஆணைமுகமா ஆறுமுகமான்னு டிஃப்ரெண்ட் இருக்கும். பாதம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பரமாத்மா பாதம் தான், பாதம் ஒண்ணுதான். நீங்க அவர் முகத்தை பார்த்துட்டு கடைசியா அவர் பாதத்தை பார்த்து அந்த பாதத்தை உங்களுடைய கண்ணில் அப்படியே ஒரு பதிஞ்சுக்கோங்க. நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே அந்த கோயில்ல போய் எங்கேயாவது உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. அந்த திருப்பாதத்தை முன்னாடி கொண்டு வாங்க. அது எந்த கடவுளோ பாதம் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய பாதத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு அப்படியே கண்களை மூடிருங்க. லைஃப்ல உங்க லைஃப்ல இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா இந்த பிரச்சனைக்கு, அவன் காரணம், இவன் காரணம், என் அப்பா காரணம், என் அப்பா இப்படி ஒரு கல்யாணம் பண்ணாலதான் எனக்கு இந்த லைஃப், என்னை படிக்க வைக்காதனால இந்த லைஃப், என்னை இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தனாலதான் நான் ஏமாந்தேன், எதுவும் சொல்லாதீங்க. நீங்க செஞ்ச பாவம் தான் உங்களை துரத்துது. இந்த ஜென்மாலே 90% இருக்கும். நீங்க அதை அனலைஸ் பண்ண உங்க மனசாட்சிக்கு தெரியும். நம்ம செஞ்ச பாவமா இருக்கும், இல்லை போன ஜென்மத்துல நம்ம செஞ்சதா இருக்கும். போன ஜென்மத்துல ஒரு சிகப்பு நிற பந்தை தூக்கி போட்டிருப்பீங்க, இந்த ஜென்மத்துல பச்சை நிற பந்தா வருது. அதுக்காக இந்த பந்து வேற கலர் மாறி வரனால அது உங்க பந்து இல்லைன்னு ஆயிராது. அதே மாதிரி லைஃப்ல உங்களை ஏமாத்தின சூழல், நபர்கள், மனிதர்கள் யாரையும் அங்க ஃப்ளேம் பண்ணாதீங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஏதோ விதத்துல நம்மளுக்கே வருது. உலகத்துல இத்தனை பேர் இருக்கையில நம்மளுக்கே அந்த துக்கமான சம்பவம் நடக்கணும், நம்மளுக்கே அந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ஏன் இவ்வளவு புலம்பணும், நம்ம ஏன் இப்படி ஏமாறணும் அப்படின்னா, அது நீங்க எரிஞ்ச பால், நீங்க கொடுத்ததுதான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அதை உணருங்க. எந்த ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. நான் பண்ணல, நான் நல்லவன், நான் மகா, நான் பக்தேன், நான் யாருக்கு எறும்பு கூட துரோகம் பண்ணல. இந்த ஜென்மம் இல்லை, அதுக்கு முந்தைய பிறவி பிணிகள்ல நீங்க ஏதோ ஒரு ஜென்மால யாருக்கோ ஒரு வழி கொடுத்துருப்பீங்க. அதுதான் அப்போ உட்காந்து நான் செஞ்ச கர்மா, நான் செஞ்ச பாவம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஆலயங்கள்ல உட்காந்து மனதார சொல்லுங்க ஒரு 7 தடவை. இதெல்லாம் தெரியுது, ஆனா இப்போ இந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல. ஏதோ பரிகாரம் பண்ணி மீண்டும் நான் ஏமாறேன், மீண்டும் அந்த துக்கமான நிலைக்கு போறேன். இறைவா, உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குது, அம்பா உன் பாதமே சரணம், நீ தயவு பண்ணி அந்த கர்மாவை உடைச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி, உன்னை தவிர்த்து வேற யாராலும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அப்படியே உள்ள முருகி இங்க கண்ணீர் அழுகணும். பிரச்சனை நினைச்சு அழக்கூடாது. எனக்கு நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கேன்னு காட்டினோம், நான் செஞ்ச பாவம் அதுதான், அது இந்த ரூபத்துல வருதுன்னு சொல்லி இவங்க எல்லாரு மேலேயும் அங்கே கோபப்படுறதை நிப்பாட்டி ஏதோ
இந்த நான் பண்ண ஒரு தவறு தான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன்னு சொல்லி உள்ள முருகி அந்த இறைவன் பாதத்தை பிடிச்சி என்னை நீ காப்பாத்துன்னு அந்த எப்படி மூலஸ்தானத்துல பார்த்தீங்க இல்லையா, அந்த பாதத்தை நினைச்சு எனக்கு தயவு செய்து கருணை காட்டுன்னு கேளுங்க. எப்படி ராமர் பாதம் பட்டு அகலிக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிச்சோ அதே மாதிரி அந்த பாதத்தை மனதில் நினைச்சு அந்த ஆலயத்தில் நீங்க அழுதுட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களோட சுத்தி இருக்கிற அந்த பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். எத்தனையோ பேருக்கு இந்த அற்புதங்கள் நடந்துச்சு. இதுக்கு ஒன்றும் காசு பணம் இல்லை, உங்களுடைய ஆத்மாவை நைவேத்தியமா அந்த பரமாத்மாவுக்கு கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அந்த ஆத்மாவை மனதார கொடுத்து ஒத்துக்கிட்டு நான் பண்ண கர்மா தான் அனுபவிக்கிறோன்னு சொல்லி ஒப்படைக்கும் போது பரமாத்மாவால மட்டும்தான் கர்ம விமோசனம் கொடுக்க முடியும். எத்தனையோ பேர்கள் எத்தனையோ லட்சங்கள் பரிகாரங்கள் பண்ணி இழந்த நபர்களுக்கு நம்ம இதை கொடுத்து இதை பிராக்டிஸ் பண்ணி அவங்க லைஃப்ல அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துட்டாங்க. அந்த துக்கம் இல்லாத ஒரு மனநிலை கொடுத்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த இறை உணர்வோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் அமையணும் சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தினமும் கூட முடிஞ்சா ரொம்ப பிரச்சனை ஒரு வீரியம் இருக்கா, ஒரு 7 நாள் தொடர்ந்து போய் பாருங்க, இல்லை வாரம் போய் பாருங்க. போக 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 உங்களுடைய பிரச்சனைகள் குறையிறத கண் முன்னாடி பிரத்யட்சமா தெரியும். இறைவனோட கருணையால மட்டும்தான், அவருடைய அருளால மட்டும்தான் நம்மளுக்கு கர்ம விமோசனம் கிடைக்கும்னு உணர்ந்து அவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில பிரம்மாண்டமான அருளையும் அனுபவங்களையும் அவருடைய தெய்வீக ஸ்பரிசத்தை உணர முடியும். நன்றி. अंतर्यामी